வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி கோதுமை ப்ளஸ் கேப்பை ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி ரொட்டி செய்யலான்னு எடுத்திருக்கேன். நான் இப்போ காமிக்கிற உலக்கில் 3/4 கிளாஸ் கோதுமை மாவு, 1/4 கிளாஸ் கேப்பை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பெசரி விட்டுக்கிடுவோம். அதுக்கடுத்து வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு கேப்சிகம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு கப் தேங்காய் துருவல் போட்டு பெசரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பெசரி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் தளர்வாக பெசரிக்குவோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகணும், கொஞ்சம் தளர்வாக கையிலேயே தட்டுற மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ கெட்டியாக வச்சு, சில பேர் பட்டர் ஷீட்டில் தட்டுவாங்க, இலையில தட்டி போடுவாங்க, அப்படி போடனாலும் போடலாம். நான் இன்றைக்கி கையில் தான் தட்டி போட போகிறேன். தண்ணியை தொட்டு தொட்டு தட்டும்போது கூட கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் எடுத்து கையில் தட்டி போடுறதுக்காக பிசைஞ்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டுருவோம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. தண்ணியை தொட்டு நம்ம தட்டலாம். தட்டி சுற்றி எண்ணெய் ஊற்றி நடுவில் 4-5 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு அடிப்பக்கம் நல்லா ஓரளவுக்கு வேகவும் திருப்பி விட்டோம்னா திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் செவக்கவும் எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் லேசாக செவந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் செவந்தால் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். டெய்லி இட்லி தோசை இப்படி சாப்பிட்றதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. இது பொடி, சட்னி, சும்மா மேலாப்பில் பொடியை தூவி கூட சாப்பிட்லாம், சட்னி தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கார சட்னியும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.